ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. ரிஷபத்தில் இருந்து குரு ஜென்மத்தை விட்டு விலகிறார். இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் இதோடு அந்த ப்ரிடிக்ஷனை விட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்குது. திரைக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரமாதித்தன் மாதிரி இந்த ஆண்டு குரு அதிசாரமாக போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா, பகை வீட்டை விட்டு உச்ச வீடான கடகத்துக்கு போகிறார். அந்த கடகத்துக்கு போகும்போது இதுவரைக்கும் பார்வை இல்லாமல் இருந்த ரிஷபத்துக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல உத்தியோகம், மன நிம்மதி, சந்தோஷம். 2வது அந்த கடகத்துக்கு போகும்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஆகவே இந்த 2ஆம் வீட்டுக்கு வரும்போது செய்யும் தொழிலில் இடமாற்றம் கேட்குற நீங்கள் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி, ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த 2 பெயர்ச்சிகளை நம்ம மனசில் வச்சுக்கணும். திருப்பியும் அவர் வக்கரகதியில் வராரு சார், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போவும் நல்லாயிருக்கும். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். குழந்தைகள் பிறக்குமா? பிறக்கும். ஃப்ளாட் வாங்கலாமா? வாங்கலாம். அதே மாதிரி ஒரு காலி நிலம் இருக்குது, அதில் வீடு கட்டலாமா சார்? இப்படி நான் சுப பலனை சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இவருக்கு குரு இருந்தாலும் பலம், பார்த்தாலும் பலம் அப்படிங்கிற மாதிரி 2 பலம் இவருக்கு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்கள் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். தெளிவாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான காலமாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸு, இது எல்லாமே போகும். ஆனால் 3வது மனுஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம், 11ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அப்படின்னு இது ஒரு சுகமான சுபமான காலம். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலம். இதை முறையாக பயன்படுத்திங்க. தங்கம் வாங்கலாமா? பட்டுப்புடவை வாங்கலாமா? அப்படின்னா எது வேணாலும் சாதிக்கலாம் சார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்குற நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு மாத்திரம் கொஞ்சம் தடுமாறுவீங்க. அது மாத்திரம் தெளிவான முடிவாக இருந்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஹெல்த் சூப்பராக இருக்கும். இந்நாள் வரை பட்ட கஷ்டம், தேவையில்லாத அவமானங்கள், நிறைய இடங்களில் நம்ம ஹெல்த்தும் சரி, வீட்டில் குழந்தைகளுடைய ஹெல்த்தும் சரி, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தும் சரி, சில பேருக்கு ஹார்ட்லலாம் கை வச்சுருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரேன் அட்டாக் சில பேருக்கு போய் அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை, இதெல்லாம் இது மேலே முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு விஷயம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு டைரெக்டாக பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகும். நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். புதுசாக கடன் வாங்கணும்னா உடனடியாக கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்ம சார்கிட்டேருந்து எடுத்த பாயிண்ட் குட்வில். அந்த குட்வில் உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பந்தம் பிரிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ ஒன்று சேரும். எப்போனா செப்டம்பருக்கு அப்புறம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவுஸ்தானத்துக்கு குரு பார்வை வருதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுங்கிறது காண்பீங்க. அது திடீர் அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்னா, வீட்டில் முன்னோர்கள் செய்துட்டு இருந்தக்கூடிய அந்த தொழில் உங்களுக்கு வரும். முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்ததுன்னா அது இப்போ சரியாகும். அங்காளி பங்காளி சண்டை நடந்துட்டு இருந்ததுன்னா முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கணும், எனக்கு தான் பரிவட்டை கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு பெரிய கௌரவம், தொழிலில் அங்கீகாரம், முதன்மையான ஒரு பொறுப்பு, மேனேஜர் லெவல் போஸ்டிங், இதெல்லாம் கிடைக்கும். மெயினாக காசு பணம் நிறைய சேரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் இப்போ ரிஷபராசி நண்பர்களாக நிறைய நகை வாங்குவீங்க. பெண்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை செம்மையாக நடக்கும். அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ், லேட்டஸ்ட் வேர்ஷன் எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது 2 விஷயம்தான். நெத்தியில் அடிப்படாமல் இருக்கணும். டீவியேட்டட் செப்டம், மூக்குக்கு எஞ்சில் இந்த இடத்துல சில பேருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். குரு இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டினா போகிறோம். உங்கள் லைஃப்பில் இனிமேல் காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு புரிஞ்சுப்பீங்க. 2வது, ஹெல்த் இஸ் வெல்த். இனிமேல் வெல்த்துங்கிறதே உங்களுக்கு ஹெல்த்தாக மாறக்கூடிய
அற்புதமான ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. முக்கியமான வழிபாடுகளில் நான் சொல்லக்கூடியது உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அன்பும் அழகும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் அங்கே இருக்கிற வரைக்குமே நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, இது ரெண்டாவது செய்யலாம்னு ஒரு குழப்பத்துல வந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த நேரத்துல உங்க பக்கம் காத்து வீசுது. இதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்க எப்பயுமே வாய்ப்புகள் கிடைக்காது. குறிப்பா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகளும், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பங்காளி சண்டை, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பா உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் மாற்றம், இடமாற்றம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இது மட்டுமல்ல, ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு புத்திர பாக்கி இல்லை, நிறைய தடை வந்துட்டு இருக்குது, வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல வம்ச விருத்திக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. பூமி, மனை, இடம் வாங்கி வச்சுட்டு வீடு கட்ட முடியல, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கவே முடியல, அதுக்கு நிறைய பணத்தடைகள் இருந்தது, அது எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த நேரத்தில் பூமி, மனை, இடம், அது மட்டுமல்ல வீடு, மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாற்றலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவா இருக்கிறதுனால இடம் பொருள் தெரியாம எந்த இடத்துல எப்படி பேசுன்னு தெரியாம பேசி அதனால வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நிறைய கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுத்துரு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை அன்று உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை செய்வார். ரிஷபராசி நேயர்கள், அதாவது வசீகர மனம் படைத்தவர்கள். இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா பேசலைன்னா கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாரும் கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஃபியூச்சர் கோல் செட்டர்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி படிக்கும் போதே நான் இந்த படிப்பு தான் படிப்பேன், நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்கள மாதிரி யாருமே ஃபியூச்சர் கோலை செட் பண்ண முடியாது. அதை நோக்கியும் இவங்க பயணம் இருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குரு பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இவ்வளோ நாள் கடன்கள் இருந்தால் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரிலீவ் ஆவீங்க, கடன் கிளியர் பண்ணுவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துலேருந்து எந்த ஒரு வரவும் இல்லாமல் இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்களோட ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத தன்மையில் ரொம்ப அதிகமாக இருக்க போது இந்த ஆண்டு. அண்ட் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த ஆண்டு மிக சிறந்த வழியில் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் சொல்லணும். வீடு வாங்குறது ரொம்ப நாளாக இடம்லாம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, அதை கட்ட முடியாமல் நிறைய தடங்கள் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போது. ரொம்ப அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு.